அன்பர்களுக்கு, விருச்சிகராசி அன்பர்களுக்கு வேலையாகுமா தொழிலாகுமா? நான் வேலை தான். 99% வேலை தான் இருக்கும். இல்லைன்னா இந்த மீடியேட்டர்ஸ், அதாவது முதல் இல்லாத முதலாளி, இந்த மாதிரி தான் முதலீடு போட்டு செய்யணும்னா அவங்க ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு பார்க்கணும். நான் இடையில ஒரு மலேசியாவில் ஒரு ஜாதகம் பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய ஜாதகம் சொல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்ட வார்த்தையை நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவர் என்ன பண்ணார், தொழிலில் நல்லா போச்சு. எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறார், சார் எனக்கு நல்லா போகுது, சூப்பராக போகுது சார், இந்த மாதிரி ஒரு கார் வாங்கிட்டேன் சார், லாபம் கிடச்சது, கார் வாங்கினேன், ரொம்ப சந்தோஷம், ஐ எம் வெரி ஹாப்பி. பிகாஸ் நான் செட் ஆகாதுன்னு சொன்னேன், அவர் செட் ஆகிருக்குங்கிறார் என்கிட்ட. ஐ எம் வெரி ஹாப்பி. உண்மையாகவே என் ப்ரொடிக்ஷன் கரெக்டாக இருக்கணும்னு நான் பெருசாக சொல்லலை. பட் அவர் ஜெயிச்சிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம். BMW கார் வாங்கினார், வீடு வாங்கினார், நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கரெக்டாக நீங்கள் இஃப் யூ ஓன்ட் பிலீவ் 2 years தான் இருக்கும். இந்த வீடை விற்றார். எனக்கு எது சார் காரு, நான் காரை விற்றார். திருப்பி 2 வீலர் போய் திருப்பி வேலைக்கு போயிட்டுருக்கு. வித்தின் 2 years. 2 yearsல 2ஐயும் சம்பாதிச்சார். 2 yearsல 2ஐயும் விட்டார். மொத்தமே 5 வருஷத்தில் எல்லாமே சம்பாதிச்சு எல்லாத்தையும் விட்டார். நான் அப்போ திருப்பி சொன்னேன், நீங்கள் சொன்ன மாதிரி வேலைக்கே போகிறோம் சார், இதுதான் சார் எனக்கு மன நிம்மதியாக இருக்குது. இப்போ கடன் தான் சார் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. தூக்கி விட்டு கடனில் விட்டுட்டு என்னை கொண்டு வந்து இப்படி விட்டுருச்சு சார்னார். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுறது ரொம்பவுமே நல்லது.